நேயர்களே, இன்றைக்கு சர்வதேச அரசியல் முழுமையாக மாறியிருக்கிறது. அதில் மிக முக்கியமாக பார்ப்பது ஆப்கானிஸ்தானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அமீர் கான் முத்தாக்கி 5 நாட்களுக்கு மேல் இந்திய பயணத்தில் இந்திய மண்ணிலிருந்து அவர் பாகிஸ்தானுக்கு எதிரான குரல்களை வலிமைப்படுத்தியிருக்கிறது. உலகம் முழுவதும் மிகுந்த கவனத்துக்குரிய ஒரு செய்தியாக இருக்கிறது. வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்த பின்பு 2 நாடுகள் உறவுகள் குறித்து பேசிய அமீர் கான் முத்தாக்கி, பாகிஸ்தான் தனது நாட்டினுடைய இறையாண்மை மீறுவதாக தலிபான் அமைச்சர் அமீர் கான் முத்தாக்கி கடும் குற்றம் சாட்டியிருக்கிற அதே நேரத்தில் ஆப்கனின் சாவரின் தொடர்ந்து பாகிஸ்தான் மீறுவதை எங்களுடைய துணிச்சலை அவர்கள் சோதித்து பார்க்க வேண்டாம் என எச்சரிக்கை செய்திருக்கிறார். ஆப்கனுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அமீர் கான் முத்தாக்கி ஒரு வார கால அதிகாரப்பூர்வ இந்திய சுற்றுப்பயணத்தில் அவர் ஒரு இந்தியரை போன்று அவர் சகல மரியாதைகளோடு இந்தியாவிலே நடத்தப்படுகிறார். வரும் 16ஆம் தேதி வரை அவர் இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார். தாலிப்கள் ஆப்கானிஸ்தானத்தில் அதிகாரத்தை கைப்பற்றிய பின்னர் அந்த நாட்டின் பிரதிநிதியும் சர்வதேச தீவிரவாதிகளாக அறியப்பட்ட அமீர் கான் முத்தாக்கி ஐநாவுடைய பெர்மிஷனில் இந்தியாவிற்கு வந்திருப்பதுதான் உலகம் முழுவதையும், குறிப்பாக அமெரிக்கா, ரஷ்யா, சீனாவை திரும்பி பார்க்க செய்திருக்கிறது. அந்த அளவிற்கு இந்த விசிட்டை நான் ஒரு சர்வதேச செய்தியாளனாக இதை பார்க்க முடிகின்றது. டெல்லியில் 2 நாட்டினுடைய உறவுகள் புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படுவது, அதாவது கமர்ஷியல் அக்ரிமெண்ட் 2 பேருக்கு இடையில் பேச்சுவார்த்தையை அமீர் கான் முத்தாக்கி தொடங்கினார். தாலிஃபுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் முத்தாக்கி, நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெய்சங்கரை சந்தித்த பிறகுதான் அவர் பாகிஸ்தானுக்கு எதிரான ஒரு பெரும் குற்றச்சாட்டை பகிங்கரமாக அவர் எச்சரித்திருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். தாலிஃப் என்று சொன்னாலே உலகம் முழுவதும் தாலிபான்களா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு பெயர். ஆக்சுவலி தாலிஃப் என்றால் மாணவர்கள் என்ற அர்த்தம், ஸ்டூடெண்ட்ஸ் என்கிறதா அது பொருள். ஆனால் உலகம் முழுவதும் அமெரிக்காவும் ஏனைய படைகளும் தாலிபான்களை ஒரு பெரும் பயங்கரவாதிகளா என்று அடையாளப்படுத்தினார்கள். ஏனென்றால் அவர்கள் அமெரிக்காவையும் நேட்டோவையும் எதிர்த்து போரிட்டவர்கள். இது ஒரு 18 வருஷமாக அவர்களை வெற்றி கொள்ள முடியாமல், வேணா உனது ஆட்சியும் உனது நாடும் நீனே வைத்துக்கொள் என்று திரும்பி வந்து விட்டார்கள். அவர்கள் சாதாரணமாக துணியை போட்டுக்கொண்டு தலைப்பாக கட்டக்கூடியவர்கள் தான் இந்த தாலிப்கள். முல்லா உமர் போன்றவர்கள் இஸ்லாமிய அடிப்படைத்துவமான சுன்னா பிரிவை சார்ந்தவர்கள். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தேவபந்த் மதரசா இதனுடைய அடிப்படை கொள்கைகளை அவர்கள் கொண்டு வந்தார்கள். இதை நான் அவர்களை பற்றி உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்கேன். தாலிஃப்னா யார், தாலிஃப்னா என்ன அர்த்தம், தாலிஃப்னா என்னங்கிறது. இப்போ இந்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்த பிறகு என்ன சொல்கிறாருன்னு பார்க்குறேன். முத்தாக்கி பேசுகையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் என்ன செய்வோம் என்று நேட்டோ மற்றும் அமெரிக்காவிடம் தெரிந்து கொள்ளுங்கள் என்று பாகிஸ்தானுக்கு அவர் சொல்லியிருக்கிறார். மேலும் ஆப்கானிஸ்தானுடைய இறையாண்மையை தொடர்ந்து பாகிஸ்தான் மீறுகிறது. எங்களுடைய துணிச்சலை அவர்கள் சோதித்து பார்க்க வேண்டாம். ஆப்கானிஸ்தானுடைய துணிச்சலின் மீது சந்தேகம் இருந்தால் பாகிஸ்தானுக்கு, எப்படி சொல்றார், ஆப்கானிஸ்தானின் துணிச்சலின் மீது சந்தேகம் இருந்தால் பாகிஸ்தான் அமெரிக்காவிடத்திலே எங்களுடைய நிலையை கேளுங்கள், சோவியத் ரஷ்யாவிடத்திலே கேளுங்கள், மற்றும் யூரோப்பிய யூனியனை உள்ளடக்கிய நேட்டோவிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். பல ஆண்டுகளாக மோதலுக்கு பின் ஆப்கானிஸ்தான் அமைதி மற்றும் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்தும் ஒரு இறையாண்மை கொண்ட ஒரு சுதந்திர நாடாக உள்ளது. ஆப்கானிஸ்தான் மண்ணை இந்தியாவுக்கு எதிராக நடவடிக்கைகளுக்கு நாங்கள் பயன்படுத்துவதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். இங்கே தான் முக்கியமான பாயிண்ட் இருக்கு. திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன். ஆப்கானிஸ்தான் மண்ணை இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துவதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என உறுதியளித்த ஆப்கானிஸ்தான் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அமீர் கான் முத்தாக்கி அதிகாரிகள் குழு தற்போது அவர்கள் இந்தியாவில் இந்த செய்தியை தெளிவுபடுத்திட்டாங்க.
இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே கடந்த பல காலமாக பல தசாப்தங்களாக நிலவி வருகிற பல பிரச்சனையில் நாம் பார்க்கிறோம். புல்வாமா தாக்குதல், அதுக்கு பிறகு நிலைமை ரொம்ப மோசமானது. கடந்த மே மாதம் பாகிஸ்தான் 2 தரப்பும் மாறி மாறி தாக்கி கொண்டாது. அந்த அளவுக்கு நிலைமை ரொம்ப மோசமாக போச்சு. தற்போது பெஹல்காம் தாக்குதலையும் நாம் பார்த்தோம். இதுக்கு இடையில தான் ஆப்கானிஸ்தானை பொறுத்தவரை இந்தியாவுடன் ஒரு நீண்ட காலமான இயற்கையான கூட்டணி இருக்கிறது. ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு இந்தியா என்றால் ரொம்ப மரியாதை உண்டு. இது தாலிபான்கள் ஆட்சிக்கு வந்த பிறகும் தொடருமா என்ற கேள்வி எழுந்த நிலையில்தான் இந்தியாவுடன் அதே நல்லுறவை நாங்கள் பேணப் போகிறோம் தாலிபான்கள் ஆர்வம் காட்டி வருவதும், அதே வேளையில் ஆப்கானிஸ்தானுடைய அண்டை நாடாக இருக்கக்கூடிய பார்டரை பகிர்ந்து கொள்ள பாகிஸ்தானுக்கும் தாலிபான்களுக்கும் அவ்வளவான உறவு இல்லை. 30 பேர் கொல்லப்பட்டாங்க. பாகிஸ்தானுடைய குண்டடியில் 30 பேர் கொல்லப்பட்டார்கள். பாகிஸ்தானில் 11 பேர் இறந்தார்கள். இராணுவ கமாண்டர்கள், ஜவான்கள். காபூலில் பாகிஸ்தான் குண்டு வைத்தது. இதற்கு காரணம் தெஹ்ரீக்கே தாலிபான் என்கின்ற கடும் போக்குவாத இஸ்லாமிய அடிப்படை குழுக்களுக்கு பாகிஸ்தானுக்கு எதிராக ஆப்கனில் அவர்கள் வேலை செய்கிறார்கள். ஆப்கன் முழுமையாக தெஹ்ரீக்கே தாலிபான் முகாம்களை நாங்கள் குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதலை நடத்தி உள்ளது. எனவே ஆப்கன் பாகிஸ்தான் இடையான இந்த பதட்டம் இருக்கும் நிலையில் இந்த தாக்குதல் மேலும் பதட்டத்தை அதிகரித்திருக்கிறது. இது ஒரு முக்கியமான செய்தி. இப்போ நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டா? அப்போ என்றுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் நல்ல உறவு இல்லை. அதை தாண்டி இந்தியாவுக்கு ராஜ்ய ரீதியாக நமக்கு ஆப்கானிஸ்தானை நம்மோடு உறவுகளுக்கு ஏற்படுத்துவதற்கு இப்போ இல்லைங்க, 1000 கோடியை நாம் செலவு செய்திருக்கிறோம். இந்தியா செலவு செய்து அந்த பணத்தின் மூலமாக அதை அங்கே ஒரு மிகப்பெரிய அளவில் அங்கே இது கட்டப்பட்டிருக்கிறது, பார்லிமெண்ட் கட்டிடம். இந்தியா ஏராளமான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆப்கானிஸ்தான் 2021 தலிபான்கள் ஆட்சி வந்து அதிகாரத்தை கைப்பற்றிய பிறகுதான் தாலிஃபுடைய அமைச்சர் முதலாக இந்தியா வந்திருப்பது இப்போ முதன்முறை. ஆனாலும் இந்தியா இதுவரை தாலிபான் அரசாங்கத்தை முறையாக அங்கீகரிக்கவில்லை என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை இந்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சத்தின் வாராந்திர செய்தியாளர் சந்திப்பில்தான் தலிபான் அரசை அங்கீகரிப்பது குறித்து கேள்வி கேட்கப்பட்டது. இந்தியா அங்கீகரிக்கலை. ஆனால் இந்திய வெளிவிவகாரத்துறை செய்தி பேச்சாளர் ஸ்போக்ஸ் பர்சன் ரன்தீர் ஜெய்ஸ்வால் நோ கமெண்ட்ஸ், எந்த பதிலும் சொல்லலை. தாலிபான் அரசின் மீது மனித உரிமை மீறல்கள் குறித்த கடுமையான குற்றச்சாட்டுகள் உள்ளது. ஐக்கிய நாடுகள் சபை உட்பட பல நாடுகள் ஆப்கனில் பெண்கள் கல்விக்கு விதிக்கப்பட்ட தடையை கடுமையாக எதிர்க்கிறார்கள். இதுதான் அவங்க மேலே வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. வேற ஒரு குற்றச்சாட்டும் இல்லை. ஆப்கானிஸ்தானில் பெண்களுக்கு கல்வி இல்லை, மற்றபடி பயங்கரவாதம் முழுமையாக அடக்கி ஒடுக்கப்பட்டு விட்டது. குண்டு வெடிப்புகள் நடப்பதில்லை. இன்றைக்கு வளத்தை நோக்கி அவர்கள் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். கல்லூரிகள், சாலைகள், இன்னும் ஃபேக்டரிகள், கனிம வளங்கள், பாலைவனத்தை மேன்மைப்படுத்துவது, விவசாய வளர்ச்சி என்று அவர்கள் புது புது அக்ரிமெண்ட்டை சீனாவோடெல்லாம் போட்டு சிறந்த முறையிலே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் அமீர் கான் முத்தாக்கினுடைய இந்த பயணம் குறித்து உலகம் முழுவதும் நாம் ஏற்கனவே சொன்ன கவனம் ரொம்ப முக்கியம். ஏன்னா பாகிஸ்தானில் முத்தாக்கி இந்த பயணம் குறித்து அதிக விவாதம் நடப்பதாக பிபிசி தன் செய்தியிலே சொல்கிறது. பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷாஃபாஸ் ஷரீஃப் ஆப்கன் தாலிபான்களுக்கு ரொம்ப எச்சரிக்கை சொல்லியிருக்கார். அவர் சொன்ன செய்தி என்னன்னா, தெஹ்ரீக்கே தாலிபான், பாகிஸ்தான் இவற்றில் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஷாஃபாஸ் கூறுகிறார். ஒன்று தெஹ்ரீக்கு தாலிபான் கூட நீங்கள் போங்க, இல்லைன்னா எங்கள் கூட உறவுங்க என்று பாகிஸ்தானுடைய பிரதமர் கூறுகிறார். இதுக்கு இடையில் ஐக்கிய நாட்டு சபையில் பாகிஸ்தான் பிரதிநிதி பேசுகிற போது செப்டம்பர் 17 ஆப்கானிஸ்தான் குறித்து பேசுகையில் தாலிபான் நிர்வாகம் பயங்கரவாத எதிர்ப்பு தொடர்பான தனது சர்வதேச பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னா நிறைவேற்ற இல்லைங்கிறத சொல்கிறார். ஆப்கானிஸ்தானிலிருந்து பரவும் பயங்கரவாதம் பாகிஸ்தானின் தேசிய பாதுகாப்புக்கு
நேஷனல் செக்யூரிட்டிக்கு பெரிய இடைஞ்சல்ங்கிறார். இப்போ இதற்கு ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் எல்லா குற்றச்சாட்டையும் நிராகரிச்சிட்டாங்க. இது அடிப்படை ஆதாரம் இல்லைன்னு. இதுக்கு இடையில் அமீர்கான் முத்தாக்கி அக்டோபர் 7 ரஷ்யா மாஸ்கோவில் நடந்த கூட்டத்தில் ஆப்கானிஸ்தான் எந்த ஒரு பயங்கரவாத செயல்பாடும் இல்லை, எந்த ஒரு அமைப்பும் இல்லை, அது எந்த ஒரு அண்டை நாட்டிற்கும் அச்சுறுத்தாக இல்லை என வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அமீர்கான் முத்தாக்கி தெளிவுபடுத்திட்டார் ரஷ்யாவில். அக்டோபர் 7 ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆஷிஃப் அமீர் முத்தாக்கியினுடைய இந்திய பயணம் குறித்து தனது கருத்தை பதிவு செஞ்சார். இந்தியாவுக்கு வந்துட்டனாலே அவங்களுக்கு சிக்கலாயிரும். ஆப்கானிஸ்தானுடைய பாகிஸ்தான் உறவு எப்போதும் கசப்பானதாக இருக்கிறது, ஒப்புக்கொண்டாங்க. எப்போதும் எங்களுக்குள்ள நல்ல உறவு இல்லை, அது இப்போது மேலும் மோசமடைஞ்சிட்டு. ஏன்னா இந்த தாக்குதல் தெஹ்ரீக்கே தாலிபானை தாக்குனது இந்தியாவுக்கு சென்றதை தான் அவர் சொல்கிறார். அந்த உரையாடலில் ஆசிஃப் என்ன சொல்கிறார்னா, நீங்கள் கொஞ்சம் வரலாற்றை பின்னோக்கி பார்த்தால் பாகிஸ்தானை அங்கீகரித்த கடைசி நாடு ஆப்கானிஸ்தான் தான். அது முதல் இப்போது வரை ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானோடு நட்பு அல்லது சகோதர உறவை கடைபிடித்த ஒரு சந்தர்ப்பம் கூட இல்லை. பாகிஸ்தான் சொல்லுது. ரெண்டு பேருமே இஸ்லாமிய மதத்தில் இஸ்லாமிய அடிப்படையான கொள்கைகள் ஒருமித்த கொள்கை. ஷியா இல்லை, இவங்க ரெண்டு பேருமே சுன்னா பிரிவு தான், தேவபந்து மதரசாவை தான் எடுத்திருக்கிறாங்க. அவர்கள் ஒருபோதும் அப்படி நடக்கலை, உறவை அவர்கள் வைத்திருக்கல. ஒரே கொள்கை, ஒரே இஸ்லாம், ஒரே மார்க்கமாக இருந்தாலும் ஆப்கன் எங்களோடு எந்த முறையிலும் நட்புறவாக இல்லை. அவர்கள் தொடர்ந்து உண்மையில் நமக்கு எதிராகத்தான் செயல்படுகிறார்கள். நமது வீரர்கள் தினமும் ஆப்கானிஸ்தானில் பலியாகிறார்கள். பலர் தங்கள் குழந்தைகளை பிரிந்துள்ளார்கள். இதுவா அண்டை நாட்டின் உறவுன்னு பயங்கர குற்றச்சாட்டை வச்சுட்டாரு. இப்போ இந்தியாவிலிருந்து பேசுறது கூடும் எரியும் எண்ணெயில் எரியும் தீயில் மேலும் எண்ணெயை ஊற்றுவதற்கு சமம். அதுக்கு அடுத்து ஆப்கானிஸ்தான் உறவை குறித்து பேசுறது என்னன்னா, ஆப்கானிஸ்தான் உறவு நேற்றும் இந்தியாவுடன் இருந்தது. யார் சொல்றா? இப்போ திருப்பி நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன சொல்றாரு? இந்தியாவுடன் ஆப்கானிஸ்தான் உறவு குறித்து பாகிஸ்தான் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஆப்கானிஸ்தானை குறித்து நான் சொல்கிறேன். அவர்கள் இந்தியாவோடு, உண்மை என்னவென்றால் ஆப்கானிஸ்தான் நேற்றும் இந்தியாவோடு உறவோடு இருந்தது, இன்றும் உறவோடு தான் இந்தியாவோடு உள்ளது, நாளையும் இருக்கும் என்பதை பாகிஸ்தானுடைய ஆஷிப் தெளிவுபடுத்திவிட்டார். முடியும் புஷா. இந்தியாவின் தாலிபான் அரசாங்கத்தை அங்கீகரிக்கவில்லை, ஆனால் அங்கு மனிதாபிமான உதவிகளை தொடர்ந்து செய்து வருவது என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாகிஸ்தான்லேருந்து வரக்கூடிய தி எக்ஸ்பிரஸ் ட்ரிபியூன், அது ஒரு பெரிய செய்தி. அதில் தலைப்பில் என்ன போட்டிருக்கான்னா, இந்தியா ஆப்கானிஸ்தான் உறவும் மாறி வரும் பிராந்திய சமநிலை அப்படிங்கிறது தான் அந்த செய்தியில் அவர்கள் போட்டிருக்கிறார்கள். அந்த கட்டுரையில் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஐக்கிய நாட்டுக்கள் சபையின் யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் பாதுகாப்பு கவுன்சில் குழுவில் ஆப்கன் தலிபான் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அமீர்கான் முத்தாக்கிக்கு விதிக்கப்பட்ட பயணத்தடை தற்போதாக நீக்கப்பட்டிருக்கிறது. போகலாம். தெற்காசிய ராஜ்ய நடவடிக்கை இது ஒரு முக்கியமான தருணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரைட், பெர்மிஷன் வாங்கி தான் அவர் இந்தியாவுக்கு வந்தார். முத்தாக்கியினுடைய இந்திய பயணம் ஆப்கானிஸ்தான் இப்போது தனது பிராந்திய உறவுகளை மறு சமநிலை செய்யும் திசையில் நகர விரும்புவதாக அந்த கட்டுரை, ஆப்கானிஸ்தானில் தி எக்ஸ்பிரஸ் ட்ரிபியூன் கட்டுரை ரொம்ப தெளிவாக சொல்கிறது. பிராந்தியங்களில் அவங்க இப்போது உறவுகளை சமநிலைப்படுத்த போகிறாங்க. பாகிஸ்தானை பொறுத்தவரை இந்த போக்கு உத்தி ரீதியான மனிதாபிமானமற்ற பாதுகாப்பு கண்ணோட்டத்தில் பல அம்சங்களை கொண்ட, குறிப்பாக நீண்ட காலமாக ஆப்கானிய அகதிகளை திருப்பி அனுப்பும் செயல்முறை பாகிஸ்தான் தொடங்கியுள்ளது. இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமானது என்று அந்த கட்டுரை சொல்லுது. ஆங்கில தி எக்ஸ்பிரஸ் ட்ரிபியூன் கட்டுரை மறுபடியும் என்ன சொல்லுது? அந்த கட்டுரையில் ஆப்கானிஸ்தான் உண்மையாக அமைதியை விரும்பினால் முதலில் தங்கள் வீட்டை சரி செய்வதில் இருந்து தான் அவங்க தொடங்கணும். அப்போ மோதல் ரொம்ப அதிகமாயிற்று. அவங்க தங்கள் வீட்டில் இருந்து சரி செஞ்ச பிறகு தான் உலகத்துக்கு போகணும் என்று சொல்கிறது. அடுத்து பாகிஸ்தான்லேருந்து வெளியாகக்கூடிய டான் நியூஸ் பேப்பர், அது ரொம்ப முக்கியம். அது தனத்தினுடைய இணையதளத்தில் ஏஎஃப்பி செய்தி நிறுவனத்தின் செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அந்த செய்தியில் முத்தாக்கியினுடைய இந்திய பயணம் குறித்த தகவல்களை டான் வெளியிட்டிருக்கிறது. டானுடைய செய்தியில் அமீர்கான் முத்தாக்கியினுடைய இந்திய பயணம் மாஸ்கோவில் நடந்த பிராந்திய கூட்டத்திற்கு ஒரு நாள் கழித்து நடைபெற்றுகிறது. இந்த கூட்டத்தில் அவர் அப்படி போயிட்டு தான் வர்றாரு, ரஷ்யாவுக்கு போயிட்டு ஆப்கானிஸ்தான் அண்டை நாடுகளான பாகிஸ்தான்,
ஈரான், சைனா மற்றும் மத்திய ஆசிய நாடுகளின் பிரதிநிதிகள் ஒரு கூட்டு அறிக்கை வெளியிட்டார்கள். அந்த கூட்டு அறிக்கையில் என்ன சொல்லியிருக்குன்னா, நல்லா கவனிங்க, பிராந்தியத்தில் இந்த ரீஜனல் செக்யூரிட்டிக்கு எந்த ஒரு வெளிநாட்டு இராணுவ கட்டமைப்பை நிலைநிறுத்தவும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க. இது எதுக்குன்னா, காபூலுக்கு அருகில் உள்ள பக்காராம் விமானத்தளத்தை அமெரிக்கா சென்காம் படைகள் அதை உருவாக்குவதை கேட்டு திரும்பி படைப்போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்தார். இதுக்கு பதிலடியாகத்தான் நாங்கள் அவ்வளவு பேரும் இந்த ரீஜனில் அமெரிக்காவுடைய தளம் பக்காராமில் அமைக்கப்படக்கூடாது என ஒரு ஜாயின் செஷன் டெக்ளரேஷன் அறிவித்தோம் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லுது. நாங்கள் ஆப்கானிஸ்தானுக்கு ஆதரவாக நடந்து கொண்டோமே, இன்னைக்கு அவங்க இந்தியா கூட போகிறாங்களே, இப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் இருக்குதுல்ல. இதற்கு இடையில் சர்வதேச விவகாரங்களுக்கான ஆப்கன் நிபுணர் வாஹித் ஃபக்ரி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தா, இன்டர்நேஷ்னல் ஸ்போக்ஸ் பர்சன், தாலிஃப் மற்றும் பாகிஸ்தானுடைய இடையான உறவுகள் ரொம்ப பதட்டமாக இருக்கிறது என்று கூறிட்டார். டோலோ நியூஸ்ட்டு சொல்கிறார். அவருடைய கூற்றுப்படி இந்தியா இந்த சூழ்நிலையை தன் நலனுக்காக பயன்படுத்தி கொள்ள விரும்புகிறது. ஆனால் இந்தியா ஆப்கானிஸ்தான் உறவுகள் இப்போது மேம்பட்டு காணப்படுகிறது. ஜெர்மனியில் வசிக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானுடைய தூதரக அதிகாரியும் ஆசாம் நூரி என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவினுடைய பிராந்திய பாதுகாப்பு, பாகிஸ்தான் அதிகரித்து வரும் செல்வாக்கு மற்றும் பயங்கரவாத அச்சுறுத்தல் குறித்து அவருக்கு கவலை தெரிவித்த அதே நேரம், தலிபான்களோடு பேச்சுவார்த்தை இந்தியாவுடன் அபாயங்களை புரிந்து கொள்வதற்கும் ஆப்கானிஸ்தானில் உள்ள அதிகார சமநிலை சோதிப்பதற்கும் ஒரு வழிமுறைகளாக இருக்கலாம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது இந்தியா ஆப்கானிஸ்தானுடைய ஒரு வழிமுறை மேற்கொண்டிருப்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்திய தாலிபான்களோடு வரையறுக்கப்பட்ட மற்ற நடைமுறையேற்ற பேச்சுவார்த்தைகளை நடத்தலாம், ஆனால் இந்தியா அங்கீகாரம் அளிப்பதற்கான வாய்ப்பு இப்போது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு இந்தியா சில முயற்சிகளை செய்வாங்க, இதுவும் செய்கிறது. ஆகவே இந்த இந்தியாவுக்கு எதிராக எந்த அச்சுறுத்தல் அல்லது ஆத்திரமூட்டும் பயங்கரவாத நடவடிக்கை கண்டிப்பாக ஆப்கானில் இனி எப்பவும் இருக்காது என்பதை ஆப்கானிஸ்தான் ஏற்கனவே தொடர்படுத்தியிருக்கிறது, இன்றும் சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறது. மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய முத்தாக்கியினுடைய இந்திய உறவு மிக முக்கியமாக சர்வதேசத்தில் கவனிக்கப்படுகிறதாக இருக்கிறது. அவர் இந்தியாவுக்கு வந்திருக்கிறது மட்டுமல்ல, இந்தியாவினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அவரை சந்தித்து முதலாக சொல்லியிருக்கிறார். இந்தியாவில் அவர்களுக்கான புரிதல், அவருக்கான வரவேற்பு, அவருடைய இஸ்லாமிய அடிப்படை மத சித்தாந்தம் கொண்ட மதரசாவுக்கு அவர் சென்றது, இதெல்லாம் ஆப்கனில் பெரும் செய்தியாக வந்திருக்கிறது. ஆப்கன் மக்கள் ஏராளமான பேர் டெல்லியிலே தான் படிக்கிறார்கள். இந்தியர்கள் என்றால் ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு பெரிய மரியாதை உண்டு. ஆக கடந்த கால காந்தஹார் புராணத்திலிருந்தே இந்தியாவுக்கு உண்டு. ஆக இந்தியாவோடு சமநிலை உறவை ஆப்கன் பேணுகிறார்கள். அதே சமயம் இந்தியாவோடு ஆப்கனுக்கு உறவு இருக்கக்கூடாது என்பதை சீனா, பாகிஸ்தான் அஞ்சுகிறது. ஆனால் சீனாவோடு அவர்களுக்கு என்ன உறவு இருக்கிறது? தொழில் ரீதியான உறவு இருக்கிறது. கனிம வளங்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். பாகிஸ்தானோடு அவர்களுக்கு முரண்பட்டது. ஆகவே தான் பாகிஸ்தானுடைய கவாஜி சொல்கிறார், உறவு ஆப்கானோடு நேற்றும் இருந்தது, இன்றும் இருக்கிறது, நாளையும் இருக்கும் என பாகிஸ்தானை உறுதிப்படுத்திட்டாங்க. ஆக இந்தியா ஆப்கானிஸ்தானுடைய இந்த உறவு சர்வதேசத்தில் மிக பெரிய புள்ளியை பார்க்க போகிறது. அதுக்கு பக்கத்தில் பார்டரை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ரஷ்யா, இந்தியா, ஆப்கன் ஒரு பெரிய ஒரு நட்பு நாடாக உலக அளவில் இது அமெரிக்காவுக்கும் சில பதட்டத்தை ஏற்படுத்தும். அமெரிக்காவினுடைய மனசாட்சி கூட்டாளியான ஆப்கானிஸ்தானுக்கும் பதட்டத்தை ஏற்படுத்தும். இதில் ஒரு டிசன்ட் இன்டகிரேஷன், குழப்பமான ஒரு ஒற்றுமை என்று சொல்லலாம். எப்படின்னா, ஒரு நாடு ஒன்றுக்காகாது, ஆனால் ஒரு வாரத்தில் மற்றொரு புரிதல். இன்றைக்கு அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் ஆகாது, ஆனால் இங்கே இந்தியா என்கின்ற அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் ஆகாது. ஆனால் அமெரிக்கா பாகிஸ்தானோடு நட்புற, பாகிஸ்தான் சீனாவோடு CJ-10 விமானங்களை சமநிலைப்படுத்துவதற்காக அவர்களுடைய உறவு இருக்கிறது. அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஆகாது, அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஆகாது. அமெரிக்காவுக்கு எப்போதும் ஆகாத ஆப்கனோடு ரஷ்யா, சீனா, இந்தியா மூவரும் ரொம்ப இணக்கமாக வந்திருக்கிறார்கள். அதுவும் இந்திய மண்ணில் அவர் பேசினது மிக 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 கவனிக்கப்படக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. நன்றி.